அரசியல் ஆட்டத்தின் அடுத்த கட்டம்ன்றது இப்போ இதுவரைக்கும் திமுக அதிமுக அப்படின்னு ஊழல் வழக்கோ முறைகேடு புகாரோ இருந்தால் அது வேறு தன்மை. இந்த இடி உள்ளுக்கு வந்த பிறகுதான் காட்சிகளே மாறிடுச்சு. அப்போ இது மத்திய அரசு பழிவாங்கும் நடவடிக்கை, அதை உடைச்சிட்டு வரார், உறுதி காட்டுறார் அப்படின்னு பொலிட்டிக்கல் நரேஷனே வேற கட்டத்துக்கு இடி தள்ளிருச்சா? அதை இடி மத்திய அரசு தவறாக பயன்படுத்துகிறது. இடியை தன்னுடைய எல்லா ஏஜென்சிஸையும் எதிர்கட்சிகள் மீது மட்டும்தான் பாயிறாங்க, அவங்க கட்சி ஆட்கள் மீது பாயிறதில்ல. தங்கள் கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஊழல்வாதிகளை அவங்க சலவை செய்து சுத்தமாக்கிடுறாங்க, வாஷிங் மிஷினை வச்சுருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுலாம் சொல்லப்படுது. அது யார்? இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுக உள்ளிட்ட கட்சியை சொல்கிறாங்க. ஆனால் திமுக தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சி எப்படி பயன்படுத்துது? எதிர்கட்சிகள் மீது தான் பாயுது டிவிஎஸ்சி. இதே அறப்போர் இயக்கம் எதிர்கட்சியினர் மீது புகார்கள் கொடுத்த போது அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அதே அறப்போர் இயக்கம் திமுக அமைச்சர்கள் மீது பல புகார்களை சொல்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டில், எலக்ட்ரிசிட்டி துறையில் 37 கோடி ஊழல், இதில் டிரான்ஸ்போர்ட்டில் 12 கோடி ஊழல், இதெல்லாம் அவங்க கொடுத்துரு புகார். அதுமாதிரி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எஃப்ஐஆர் கூட போடல. அதே மாதிரி தன் கட்சிக்கு வரக்கூடியவங்களை வாஷிங் மிஷினை வச்சு செலவு பண்ணி சுத்தமாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டு இருக்குல்லையே, அது இவங்களும் பண்ணுறாங்க. கேபி பார்க்கில் ஐஐடி ஆய்வறிக்கை கொடுத்தாச்சு, அங்கே சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியாச்சு. ஓபிஎஸ் மேலே இது வரைக்கும் வழக்கு எஃப்ஐஆர் போடலை. ஏற்கனவே காக்னிசன்ட் இந்தியாவில் 12 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினார் வைத்தியலிங்கம் சொல்லி அது அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒற்றுக்கொண்டு அந்த கம்பெனி அதுக்கான ஃபைனை கட்டிச்சு. இந்த வழக்குக்கும் வந்துடலாம். இதில் வித்தியாசமே இல்லைங்க. என்னென்ன குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு மீது இவங்க வைக்கிறாங்களோ அதே குற்றச்சாட்டுகளுக்கு இவங்க உட்படுறாங்க. உதாரணமாக நண்பர் 2G வழக்கை பற்றி சொன்னார். 2G வழக்குலங்க அந்த நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? உச்ச நீதிமன்றம் அத்தனை 122 அந்த இப்போ இதுகளையும் கேன்சல் பண்ணிச்சு. ஆனால் அது என்ன சொன்னாங்க? சிபிஐ கண்ட்ரோல் எடுத்துக்கிடுவேன் நாங்கள். ஆனால் அப்படி ஒன்றும் உச்ச நீதிமன்றம் செஞ்சதாக தெரியல. சிபிஐ யூபி ஆட்சியின் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அவங்க வழக்கை நீர்த்து போகும்படி தான் வழக்கே தொடுத்தாங்க. அதை பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே சிபிஐ இதை திருத்தி மாற்றி ஏதாவது பண்ணாங்களா? அவங்களும் ஒண்ணுமே எனக்கு ஆதாரங்களை திருக்கலை இதுல சொல்லிடுறேன். ஒரு செகண்ட் 10 செகண்ட். அப்ப மேல்முறையீடு போறாங்க, தினம் தினம் விசாரிப்போங்கிறாங்க. அதில் பிரைமா ஃபேசி இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த வழக்கு பட்டியலிடுறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. இந்த முக்கியமான பட்டியலிட 6 மாசம். என் கேள்வி என்ன அப்படின்னா, இங்கு இப்ப திமுக எப்படி இப்ப எதற்காக முதலமைச்சர் பாராட்டுறாரு அப்படின்னா, பாஜகவின் நெருக்கடி, பாஜகவின் சதி, அதை உடைச்சிட்டு வெளில வந்திருக்கிறாரு அப்படின்றதுதான். இப்ப செந்தில் பாலாஜியே சொல்றார், கேஸ் அப்படியே தான் இருக்குது. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு புது லைன் எடுக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல, கவிதா அம்மா வழக்குல, சிசோடியா வழக்குல, சத்யேந்திர ஜெயின் வழக்கு, சிபு சோரன், எல்லாருடைய வழக்குகள்லையும் அவங்க என்ன நிலை எடுக்கிறாங்கன்னா, பெயில் இஸ் தி ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன். அதன் அடிப்படையில் ரொம்ப காலம் வழக்கு நீடிக்குது என்றால் அதில் நீங்கள் அவங்கள ரிலீஃப் தரணும். விக்டிம்ஸுக்கு, குற்றவாளிகளுக்கு, குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டுக்கு நீங்கள் ரிலீஃப் தரணும். அந்த அடிப்படையில் தான் இப்போ இதுவும் தரப்படும். இப்போ இந்த வழக்கில் திரு செந்தில் பாலாஜியை பழிவாங்கப்படுகிறார்னு நீங்க நினைக்கல? அவரை பழிவாங்குறாங்க அப்படிலாம் நீங்க நினைக்கல? பொய்யா புனையப்படுற வழக்குலாம் நினைக்கலையா? வழக்கு பொய்யா புனையப்படலையே. அந்த வழக்குக்கு ஆதாரம் முகாந்திரமாக இருந்ததே திமுக தானே. ஒன்று நடுவில் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. அந்த வழக்கு எப்படி உயர் நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்டது தெரியுமா? அந்த சொன்ன மாதிரி பாதி பேர்கிட்ட பணம் கொடுத்து திருப்பி கொடுத்து, அவங்க வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து, அவங்கள்ட்ட சார்பாக ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணி, எங்களுக்கு இனிமேல் இதில் கிரீவன்ஸ் கிடையாது, இந்த வழக்கை நீங்கள் முடிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் என்ன இருக்குது? உச்ச நீதிமன்றம் அதுதான் சொன்னாங்க. வாங்கினாங்கன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பணத்தை வாங்கணும் அப்படின்னு ஒற்றுக்கொண்டு ஒரு அரசு ஊழியர் பணத்தை வாங்கணும் ஒத்துக்கிட்ட பிறகு அவர் ஆன்டி கரப்ஷன் மேலே சட்டப்படி என்ன அதில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தான் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த திரும்ப ரெஃபர் பண்ணாங்க அந்த கேஸை.
உயர்நீதிமன்றம். இவ்வளவு இருக்கு அப்படின்னா ஆதாரத்தை கொடுக்கறதுல ஈடிக்கு என்ன சிக்கல் இருக்கு? அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கா வழக்கு? இல்ல ஆதாரம் பல ஆதாரங்கள் கொடுக்காம ஒண்ணும் கிடையாது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்களே, டிலே ஆகுதுங்க. சோ ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு, டிலே ஆகுது. நான் என்ன சொல்றேன், இது அவருக்கு முன்னாடியே ஜாமீன் கொடுத்துருக்கணும் தான் நான் சொல்றேன். ஆனா அவர் குற்றமற்றவர்ன்ற இடத்துக்கு நகர முடியாதுன்றீங்க. குற்றமற்றவர் எப்படிங்க? அது வழக்கு இருக்கு இல்லைங்க, இன்னும் அதை படிச்சார்ல என்னென்ன இருக்குங்கிறது. அந்த ஆதாரங்கள் எல்லாம் படிச்சார்ல, பாஜக நண்பர் படிச்சாரா இல்லையா? அது இந்த பெயில் பெட்டிஷன்ல பெயில் தீர்ப்புலேயே வந்திருக்கு. அதெல்லாம் அமுதரசன் இப்ப ரெண்டா பிரிங்க. இப்ப நீங்க இடி செயல்பாடுன்றது வேற, செந்தில் பாலாஜி மீது இருக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது கோர்ட்டு சொல்லும். அதுக்கான ஸ்பேஸை நம்ம திரு செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துருவோம். ஆனாலும் பொலிட்டிக்கலா பேசுங்களேன். அது நீங்க நிரபராதி, இந்த வழக்கே பொய்யானதுன்னா எப்படி திமுகவினர் பேச முடியும்? இவங்க இந்த திமுக குற்றம் சாட்டியது, திமுக வழக்கு போடல, ஆனா இவங்க வழக்கு போட்டது, அவரு தான் எழுது கையை பிடிச்சு கொண்டு போய் விட்டது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்கல்ல, அதன் அடிப்படையிலே பேசுறேன். இவர் டிடிவி கிட்ட போறதுக்கு அப்புறம் தான் நமக்கு உள்ளதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு கோபம் வெகுண்டெழுந்து இப்போ ஆளுநர் எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அவருடைய சம்பந்தி 400 கோடி ரூபாய் சொத்துக்காக ஆளுநரை போய் காப்பாத்துங்கன்னு சொன்ன மாதிரி அன்னைக்கு பாஜக உதவி செய்து இவர் மேல வழக்கு போடுது. அது இவங்க சொல்லக்கூடிய முகாந்திரத்தின் அடிப்படையில் இவங்க வழக்கு போடும் பொழுது முதல்ல அவர் பேரே இல்லையே ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப வந்து ஜாமீன்ல தானே வெளியில வந்திருக்கிறாரு. என்ன விடுதலையாகி விட்டாரா? நீங்கள் என்னமோ தியாகி போல கொண்டாடுகிறீங்க அப்படின்னு விஆர்எஸ் ஆளுநர் எல்லாம் சொன்னாங்க, நண்பரும் சொன்னாரு. இதுல என்னன்னா, மற்ற வழக்குகள்ல இருக்கக்கூடிய ஜாமீனுக்கான எக்ஸம்ஷன்ங்கிறது வேற, பிஎம்எல்ஏ வழக்குக்கு கொடுக்கக்கூடிய ஜாமீனுக்கான அந்த விதிமுறைகள்ங்கிறது வேற. ரெண்டாவது, இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்கிறப்ப நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்க? நீ வழக்கும் நடத்த மாட்டேங்கிற, அதே போல ஜாமீனும் கொடுக்க மாட்டேங்கன்னு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க வந்து தொடர்ந்து இத்தனை 1.5 வருஷமா நீங்க ஏன் வழக்கு நடத்த மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேக்குது. இன்னொன்னு, இந்த பிஎம்எல்ஏல பிரிவு 40 சட்டப்பிரிவு 45(1)(2) என்ன சொல்லுது அப்படின்னா, எப்ப ஜாமீன் கொடுக்க முடியும் அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் எந்த தவறும் செய்யல அப்படிங்கிற நம்பிக்கை நீதிபதிக்கு வரணும். வெளியில போனதுக்கு பிறகு இவங்க சொன்னாங்கல்ல, சொலிசிட்டி சென்டர் சொன்னார்ல, போய் எல்லாம் கலைச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி லோயாலாம் மனசுல வச்சுட்டு சொன்னாரு. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை நீதிபதிக்கு வரணும். அப்ப ஏறக்குறைய 95% அவர் நிரபராதிங்கிற நம்பிக்கை நீதிபதிக்கு வந்தா மட்டும்தான் இந்த வழக்குல பிஎம்எல்ஏ வழக்குல ஜாமீன் கொடுக்க முடியும். நான் சொல்லல, சட்ட விதிகள் சொல்லுது. ஆகையினால ஏறக்குறைய இவர் வெற்றி பெற்று விட்டார், விடுதலை ஆகிட்டாரு, அந்த நம்பிக்கையை பெற்றுட்டாரு. வேணுமா பாஜக ஒண்ணு முயற்சி பண்ணட்டும், ஓபன் சேலஞ்சு, புதுசா கேஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதையும் உடைச்சிட்டு வெளில வரோம். இல்லை, ரொம்ப வேடிக்கையாக இருக்க ஒரு வழக்கறிஞர் இப்படி பேசும். முதல் ரவுண்டில் எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க, பாஜக கடுமையாக அழுத்தம் கொடுத்தது, கட்சி மாற சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து தீர்க்கமாக இருக்காரு பாஜக எதிர்ப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தீர்க்கத்தோட அவரிடமோ இல்லை அவரை சார்ந்தவர்களிடோ பாஜக சார்பாக யார் வந்து பேசுனாங்க, என்ன டீல் கொடுத்தாங்கன்னு பெயரோட அறிவிச்சுட்டா உங்க தீர்க்கம் வந்து உங்க தீர்க்கம் பேசலன்னு சொல்றோம். ஷானவாஸ் என்ன சொன்னார்னா, இதே கேள்வி நான் கேட்டப்ப என்ன சொன்னார் நீங்க பாத்தீங்க, ட்ராக் ரெக்கார்ட் அஜித் பவார்ல இருந்து எடுங்க, ட்ராக் ரெக்கார்ட் இப்படி எல்லாம் வழக்கு வரும், அப்புறம் அவங்க பாஜகவுல போய் சேருவாங்க. அதுக்கே போக வேண்டாம். செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட நீங்க பேசி செந்தில் பாலாஜி அவர்களை பேசி கட்சி மாற்று. நான் சொல்றேன், நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? இப்ப வெளியே வந்துட்டாரு, தீர்க்கமா இருக்காரு, திமுக கொள்கையில் இருக்காருன்னா பிஜேபி உங்களுக்கு எதிரி தானே. தாராளமா நீங்க சொல்லிட்டீங்கன்னா எந்த ஆபீசர் வந்து பேசினாங்க, யார் பேசுறாங்க, அவங்க மேல உடனடியாக நடவடிக்கை அது சொல்ல முடியாது. ஏனென்றால் அது அரசியலா அரசியல் விமர்சனம். ஆனா ஈடியினுடைய செயல்பாடு இருக்குல்ல, அது முடக்கிற செயல்பாடு தானே அமுதரசன். அவரை முடக்கணும், சிறைக்குள்ள முடக்கணும். 25 ஷானவாஸ் சொன்ன இடம்ன்றது இது. இந்த பிரச்சனை எப்படி மாறிச்சுன்னா, திரு அண்ணாமலை, செந்தில் பாலாஜி, கொங்கு மண்டலம், அதுல யாரு செல்வாக்கு, இப்படி பிரச்சனையை பாஜக மாத்திருச்சு. இல்ல, அது நேச்சுரலா வர வேண்டியதான். நான் மீண்டும் சொல்றேன், ஈடி வந்து இந்த வழக்குல எப்ப உள்ள வருதுன்னா, எப்போ உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் பெஞ்சில் இதை நீங்கள் வந்து 60 நாளில் விசாரிக்கணும், இல்லைனா நாங்கள் எஸ்ஐடி உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஈடிக்கு இங்கே உள்ளே வர வேண்டிய வேலையே. அதற்கு முன்னாடி ஈடி கடந்த 7-8 வருஷத்தில் இந்த கேஸில் இன்வால்வே ஆகவில்லை. அது முதல்ல தெளிவுபடுத்தினோம். இரண்டாவது, இவர் சொன்ன மாதிரி 95% நிரபராதி அப்படின்றதுலாம் இந்த 25 பக்க தீர்ப்பில் எந்த இடத்துலையுமே அவங்க தெளிவாக ஜாமீன் கொடுப்பதற்கான ஒரே ஒரு காரணம், 2000 பேர் குற்றவாளிகளாக இருக்கும்போது அவங்களை
விசாரிக்கிறதுக்கு 4 முதல் 5 ஆண்டுகள் ஆகும். அதிகபட்சமா இவர் தண்டனை வாங்கினா கூட 3 வருஷத்திலிருந்து 7 வருஷம் தான் சிறையில் இருக்க முடியும். அதனால் ஏற்கனவே இவ்வளவு நாட்கள் செலவு பண்ணதுனால கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் 226 பிரகாரம் அவர்களுக்கான உரிமையை நாங்க கொடுக்கிறோம். இருங்க அதோட முடியல. இந்த பெயில் கண்டிஷன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா போடுறாங்கன்னு பாருங்க. வெளியே விட்டால் கூட பாஸ்போர்ட் நீங்க ஒப்படைக்கணும். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் இடி ஆஃபீஸருக்கு முன்னாடி அப்பியர் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு அஃபென்சஸ் விசாரணை செய்யக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ்க்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அப்பியர் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வாய்தா வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதனால எந்த ஜாமீன் நிபந்தனை இல்லாம கொடுக்குறாங்க சொல்லுங்க. நிபந்தனைகளோட வீரியத்தை பாருங்க நீங்க. அது அங்கதான் நான் கூட ஜாமீன்ல தான் வெளியே இருக்கேன். நிபந்தனை எல்லாம் தளர்த்தியாச்சு. ஆனா இப்ப அவருக்கு வந்து இவ்வளவு நிபந்தனைகள் கொடுப்பதற்கான காரணம் என்னவென்றால் இவங்க சொல்ற மாதிரி இதுல ஒண்ணுமே இல்ல, நிரபராதி ஆப்போறன்னு இல்ல. அதுல அஃபென்சஸ் வந்து எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கு. அவங்க வந்து பிரைமா ஃபேஸா எல்லாமே இருக்கு. ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் பிரச்சனை இருக்குன்றதுனால அவருடைய சந்தோஷம் இன்னைக்கு இதுல மட்டும் தான், இந்த நிபந்தனைகளை மட்டும் தான் பார்த்து பாஜக சந்தோஷப்படுது. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard